அல்ஹம்துலில்லாஹ். நாங்க 6 இயர்ஸா ஆன்லைன் மணி மேக்கிங் ஸ்கீம ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல நாங்க மெயினாவே என்னன்னு சொன்னா ஸ்டாண்டர்ட் எக்ஸஸ், அதாவது ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம தான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணோம். காரணம் என்னன்னு சொன்னா, நாங்க எங்களுக்கு வந்து ஜாப்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்கணும். ஏன்னா இது எனக்கு வந்து மைண்ட் செட். இப்ப நான் வந்து ஒரு வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். ட்ரெய்னிங் ஒண்ணு போயிட்டு இருந்தேன். எனக்கு அங்க சேலரியும் போதில்ல. பட் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸுக்காக என்னோட வொர்க் பண்ற வொர்க்கர்ஸ் தான் சொன்னாங்க, "நீங்க எப்படி ஆன்லைன் ஜாப்ல ட்ரை பண்ணுங்கன்னு" சொல்லி நம்ம ஃப்ரீலான்சிங்க ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஃப்ரீலான்சிங்ல என்ன கான்செப்ட்னா, அ நம்ம ஜிக்ஸ போட்டுட்டு ஆர்டர்ஸ் வர மட்டும் நம்ம வெயிட் பண்ணணும். விளங்குதா? அங்க வந்து வொர்க் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்ல. இப்ப எனக்கு டிசைனிங் தெரியும்னா, நான் டிசைன் பண்ணணும். டிசைன் பண்ணிட்டு அத நான் சப்மிட் பண்ணணும். அப்பதான் இந்த வொர்க்ல எனக்கு ஒரு இம்ப்ரூவ்மென்ட்டும், எனக்கு நல்ல ஒரு ஒரு இது ஒண்ணு கிடைக்கும். என்ன? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணும் கிடைக்கும். இப்ப அப்படி இல்லாம நான் வந்து ஜிக்க போட்டுட்டு அவங்கள தேடிட்டு இருந்தா, நான் எப்போ வொர்க் பண்ணி குடுக்குறேன்? நான் எப்போ வொர்க் பண்ணி குடுக்குறேன்? அந்த வொர்க் பண்ணி குடுத்தா அதுல இருந்து எப்படி நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிட்டு நான் குரோத் ஆகுறேன்? இப்ப இதெல்லாம் வந்து எனக்கு சரியான ஒரு சேலஞ்சிங்கா இருந்துச்சு. அப்பதான் நம்ம தேடி பார்த்தோம். ஒரு நம்ம Googleல தான் தேடி படிச்சோம். ஒரு வெப்சைட் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஹட்ஸ் கிளிக் பண்ற ஒரு கான்செப்ட் ஒண்ணு இருக்கு. அத நம்ம கம்ப்ளீட் பண்ண ஏர்னிங்ஸ் வருது. அப்ப அந்த ஏர்னிங்ஸ நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ தெரியாது. ஒரு வருஷத்துக்கு பிறகு தான் நான் அத இது பண்ணிட்டு $1 வந்து வித்ட்ராவலே எடுத்தேன். அப்ப வித்ட்ரா பண்ற எப்படின்னு கூட தெரியாது. அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா, நம்ம எதுவுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம இருந்தோம். அது கிடைச்சுது. அது எனக்கு வந்து ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டியா இருந்துச்சு. நான் வொர்க்குக்கு போறேன்னு சொன்னா, வொர்க்ல இருந்து வந்த பிறகு எனக்கு வேலை செய்யக்கூடிய மாரி இருந்துச்சு. அப்ப இது எல்லாத்தையும் நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் வந்து நிறைய பேருக்கு, என்ன போல நிறைய பேருக்கு ஒரு தேவை ஒன்று இருக்குங்கிறத நான் யோசிச்சேன். அதே மாரி நாங்க லட்சாதிபதிய கோடீஸ்வரனாக்கி, கோடீஸ்வரன அது ட்ரில்லியனர் ஆக்குற கான்செப்ட் எல்லாம் நான் இங்க யோசிக்கல. நான் எதை யோசிச்சேன்னா, இந்த ₹100 தேவை உள்ள ஆட்களுக்கு இத உருவாக்கி குடுத்து, அவங்க 1000 லட்சத்துல ஏர்ன் பண்ணணும். நான் அப்படி நிறைய பேர ஏர்ன் பண்ண வச்சிருக்கிறேன். 1500 மெம்பர்ஸுக்கு மேல இருக்கிறாங்க இந்த கிளாஸ்ல. அதுல மெச்சூர்டா ரியாலிட்டிய புரிஞ்சு கொண்டு சரியா பெர்ஃபார்ம் பண்ற என்ன நான் சொல்றத கைடா ஃபாலோ பண்றாங்க. ஓகே. அவங்க எல்லாம் நல்லா ஏர்ன் பண்றாங்க. அதே போல நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்க என்ன செய்றாங்கன்னா, இன்னும் ஒரு ஆளுக்கு என்ன போல சொல்லிக் குடுக்குற அளவுக்கும் இருக்கிறாங்க. நான் ஒரு ப்ரூஃப் வந்து ஷேர் பண்றேன். கட்டார்ல ஒரு ஸ்டூடண்ட் இருக்காரு. அவர் சொல்லுங்க, கட்டார்ல அவர் தான் நம்பர் 1. நம்பர் 3 வந்து ஒரு கேர்ள் ஸ்டூடண்ட் இருக்காங்க. நான் எல்லாம் டிரான்ஸ்பரண்டா ஷேர் பண்றேன். அவ ஜாயின் பண்ணும்போது ஒரு டாஸ்க் எனக்கு செய்யவே தெரியாதுன்னு சொல்றவ, ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்னேன், ஒரு 4 லட்சம் 5 லட்சம் ஏர்ன் பண்ண ஒரு கேர்ள் இருக்கிறாண்டு. அந்த கேர்ள் அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கா. நான் ஷேர் பண்ணுவேன். நீங்க டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி டெலிகிராம் செக் பண்ணிக்கொள்ளுங்க. சுமார் 6 வருஷமா நாங்க இத ரன் பண்ணியிருக்கேன். நிறைய ஸ்டூடண்ட்ஸ் ப்ரூஃப் இப்ப WhatsAppல பழைய ப்ரூஃப்ஸ் இருக்காது. பட் இதுல வந்து பழைய ப்ரூஃப் இருக்கு. 6 வருஷமா நம்ம ஸ்டார்ட் பண்ண 6 வருஷம் ப்ரூஃப் இருக்கு. நீங்க தாராளமா ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம். பின் பண்ணி வச்சிருக்கிறேன். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாத ஸ்டூடண்ட்ஸ்ல இருந்து நான் பின் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகேயா? ஸோ இப்படி நீங்க ஆன்லைன்ல எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாம மணி மேக் பண்ற இந்த ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம நான் பில்டப் பண்ணி நிறைய விஷயங்கள சேஞ்ச் பண்ணி அதுக்குள்ள இது பண்ணி வாரேன். நிறைய பிள்ளைகள் அதுல நன்மை அடைஞ்சிருக்கேன். ஆனா ஒரு கட்டத்துல உண்மையாவே எந்த ஃபோக்கஸும் நான் ஆன்லைன்ல மணி மேக் பண்ண வந்தேன். நான் சொன்ன மாரி ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணேன். நான் இதுல வொர்க் பண்ணேன், ஏர்ன் பண்ணேன். ஓகே. ஆனா நான் என்னன்னா ஒரு கட்டத்துல எனக்கு வந்து ஒரு மைண்ட் செட் ஒண்ணு எப்படின்னு சொன்னா, உண்மையாவே அது இதுதான். பெசிவ் இன்கம் கான்செப்ட்ட நம்ம உருவாக்கி எடுக்கணும். எப்படின்னா பெசிவ் இன்கம், நாம ஒரு அசெட் ஒண்ணு உருவாக்கணும். நல்ல குவாலிட்டியான அசெட்ஸ உருவாக்கணும். உருவாக்கி எடுத்துட்டு என்ன செய்யணும்னா, எங்களுக்காக அவங்கள வொர்க் பண்ண வைக்கணும். அதாவது வொர்க் பண்ற அவங்க தான். ஆனா அதுல ஏர்னிங்ஸ் வந்து எங்களுக்கு வரணும். அதாவது அவங்களுக்கு ஏர்னிங்ஸ் போகாதுன்னு இல்ல. ஏர்னிங்ஸ் எங்களுக்கு வரணும். அந்த ஏர்னிங்ஸ்ல ஒரு பெர்சன்டேஜ் எடுத்துட்டு நம்ம அவங்களுக்கு சேலரியா குடுக்குறோம். இப்ப நீங்க நீங்க பிசினஸ் ஓனர்ஸ பாருங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா மேனேஜ்மென்ட் தான். ஆனா வொர்க் பண்றாங்க அவங்களுக்கு கீழ இருக்கிறார்கள் தான். அவங்களுக்கு அந்த வொர்க் தெரியும். அந்த வொர்க் பண்ணி தான் வருவாங்க. இப்ப நானும் வந்து இமேஜ் கிரியேட் பண்ணிட்டு வொர்க் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அதுக்கு பிறகு உங்கள வொர்க் பண்ண வைக்க தானே, கைட் பண்ணி வொர்க் பண்ண வைக்க. ஸோ அவங்க அந்த பிசினஸ் ஓனர்ஸ் அவங்க வொர்க் பண்ண ஊழியரை வொர்க் பண்ண வச்சுட்டு, அதுல இருக்கிற ஏன்னா அவங்களுக்கு அந்த மாசம் முடியத்தான் காசு தராங்க. மாசம் ஸ்டார்ட்ல தராங்க இல்லையா? அப்ப வொர்க் பண்ண வச்சுட்டு, அதுல இருந்து உங்களோட வொர்க் எடுத்து அவங்க பிசினஸ்ல இன்க்ளூட் பண்ணிட்டு, அதுல இருக்க மணிய ஏர்ன் பண்ணிட்டு, அவங்க ஒரு பெர்சன்டேஜ் எடுத்துட்டு உங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் தராங்க. இதுதான் கான்செப்ட். ஓகே. இத நம்ம சொல்லுவோம் பெசிவ் இன்கம்னோட சொல்லுவோம். அது ரன் ஆகிட்டே இருக்கும். எங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்துகிட்டே இருக்கு. நம்ம ஜஸ்ட் இருந்து மேனேஜ்மெண்ட்ட மட்டும் சரியா பண்ணா சரி. அந்த கான்செப்ட்ட தான் நாங்களும் கொண்டு வந்தோம். அதுக்கு பிறகு நான் ஒரு ஒரு விஷயத்த பொதுவா சொல்லியிருக்கிறேன். நான் ஆன்லைன்ல நீங்க என்டர் ஆகணும் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்ல. எத நோக்கி போகணும்னா பேசிவ் இன்கம் ஸ்கீம். நீங்க இந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்குறீங்களோ, உங்களோட ஒவ்வொரு ஆளும் நீங்க இந்த மணி மேக்கிங்க வித்தியாசமா யோசிச்சிருப்பீங்கல்ல. நீங்க முதலாவது ரியலான வெப்சைட்டே தெரிவு செய்யணும். இந்த ஓவர் நைட்ல ரிச் ஆகுற மெஜிக்கல் வைஸான ஏர்னிங்ஸ்னால நான் ரியலா சொல்றேன். நீங்க எங்க தான் மணி மேக்கிங்ங்கிற ஒரு ஃபோக்கஸ நீங்க உருவாக்கினாலும், உங்களோட லாங் டெர்ம் ஃபோக்கஸ் வந்து பேசிவ் இன்கமா தான் இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க பேசிவ் இன்கம். காரணம் என்னன்னா, ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் நாங்க இருந்து வேலை செஞ்சா எங்களுக்கு ஏர்னிங்ஸ். ஆனா பேசிவ் இன்கம் நாங்க இல்லன்னு சொன்னாலும் எங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும்.
ஓகே. அதாவது நம்ம உருவாக்கி எடுக்கிற அந்த அசெட், உருவாக்கி எடுக்கிற அந்த சோர்ஸ் எங்களுக்காக ஒர்க் பண்ணி தரும். அப்படி ஒரு கான்செப்ட்ல தான் எங்களோட கிளாஸ்ல இருக்கிற நாங்க ஒரு கான்செப்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். அதுலயும் பாருங்க, நான் எப்படின்னா இந்த ரிஸ்க் குறைஞ்ச கான்செப்ட்களை தான் தேடுறேன். உண்மையாவே எனக்கு வந்து இந்த ரிஸ்க் வந்து குறைய இருக்கணும். ஏன்னா நான் எனக்கு வேலை செய்யணும். ஓகே. நாம இருந்தா அதுக்காக தான் நான் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்ல 12 டைப் ஆஃப் வெப்சைட் ஒவ்வொரு கான்செப்ட்லயும் ஒவ்வொரு வெரைட்டி. காப்பி பேஸ்ட்ண்டா காப்பி பேஸ்ட் வெப்சைட்டே நானும் படிச்சிருக்கேன். அப்ப இந்த விஷயத்தை தான் நான் உருவாக்கி இருக்கேன்னு பார்க்க அதுல வந்து நான் எதை தேடி இந்த அலைன்ஸ் பண்ணி கடைசியில வந்து ஏஐ இன்கம். ஓகே. இன்னொன்று ஃபேஸ்புக்ல இருக்கிறது, அது நம்ம பிறகு படிப்போம். இந்த ஏஐ இன்கம் கான்செப்டை கொண்டு வந்தோம். இந்த ஏஐ இன்கம்ல பாத்தீங்கன்னா எல்லாமே முழுமையாவே என்னன்னு சொன்னா ரிஸ்க் குறை. அதாவது நான் கம்பேரிட்டிவ்ல சொன்னா உங்களுக்கு புரியும். இப்ப யூடியூப் சேனல் ஒன்று ரன் பண்றோம். இப்ப யூடியூப் சேனல் ரன் பண்றோம்னா யூடியூப் சேனல்ல வந்து நீங்க ஒர்க் பண்றது பெசிவ் இன்கம். இதுல பாருங்க ஒரு வீடியோ ஒன்று ஜெனரேட் பண்ணிட்டு அதுல போடணும். இதான் கான்செப்ட். ஓகேயா. அது வந்து ஒரு மொனிடைசேஷன் ஆகும், அல்லது நீங்க ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் பண்ணலாம், எனிதிங். பட் வந்து மணி மேக்கிங் சோர்ஸுக்காக நீங்க அதை உருவாக்கினீங்கன்னா அது ஒரு பெசிவ் இன்கம். ஸோ இந்த வீடியோ எடிட் அப்லோட் பண்றது, அதாவது நம்ம ஷூட் பண்ணி அப்லோட் பண்றதுல நீங்க எந்த கான்செப்ட் எடுத்தாலும் சரி ஒரு ஸ்கில் ஒன்று உங்களுக்கு தேவை. ஓகே. வீடியோ ஸ்கிரிப்ட் எழுதணும், தம்ப்நெயில் செட் பண்ணணும், மெட்டா டேட்டா ஆட் பண்ணணும், நீங்க வீடியோ எடிட் பண்ணணும், குவாலிட்டி லீட்ஸ் வந்து எடிட் பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃபேஸ் காட்டணும், இப்படி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகே. ஃபேஸ் இல்லாமல் ஏர்ன் பண்ணிடலாம், ஏர்ன் பண்ணலாம் நான் சொல்றேன். ஃபேஸ் காட்டி ஏர்ன் பண்ற வீடியோஸுக்கும் ஃபேஸ் காட்டாம இந்த ரீச் ஆகிற வீடியோஸுக்கும் டிஃபரெண்ட் ஒன்று இருக்கு. ஓகே. ரைட். ஓகே. நான் ஒரு இதுக்கு சொல்றேன். சரி, ஃபேஸ் காட்டினாலும் சரி வீடியோ நீங்க எடிட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணணும். இப்படி இதுல ஏதாவது ஒரு இடத்துல உங்கள்கிட்ட ஒரு ஸ்கில் ஒன்று தேவைப்படும். அப்படி இல்லைன்னு சொன்னாலும் குரோத் ஆகணும்னு நம்ம ஒன்று செய்வோம். ஒரு ஒர்க் ஒன்று நீங்க பண்றது குரோத் ஆகணும்னு தான். அப்ப நீங்க பாருங்க, இப்ப இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு நாங்க குரோத் ஆகினோம்னு சொன்னா கட்டாயமா ஒரு இடத்துல நாங்க இந்த வேலையில எமக்கு தெரியலனாலும் சரியில்லை, இந்த வேலையெல்லாம் தெரியக்கூடிய ஒரு ஃப்ரீலான்சர் எமக்கு தேவைப்படும். ஒரு வேலைக்கு ஒரு நபர் ஒன்று தேவைப்படும். அதை வந்து நீங்க மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே. அந்த இடத்துல மட்டும் உங்களோட கொண்டு விட்டு போகும். அதை நீங்க மேனேஜ் பண்ண தெரிஞ்சா சரி. ஆனா இதுல வந்து அப்படி எந்த ஒரு கான்செப்டும் இல்லை. இப்ப நீங்க என்ன செய்யறன்னு சொன்னா ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று இருக்கும். ஓகே. இமேஜோ வீடியோ ஜெனரேட் பண்றதுக்கு ஒரு ப்ராம்ப்ட். அந்த ப்ராம்ப்ட் எடுத்து நீங்க என்ன செய்யறேன்னா இந்த இதுகளில் போடுற அந்த ஏ இமேஜ் ஜெனரேஷன் வெப்சைட்ல போட்டு அது இமேஜ் ஜெனரேட் பண்ணி தரும். அதை எடுத்து இங்க போட்டுட்டோம்னா இங்க வந்து ஆட்டோமேஷன்லேயே மெட்டா டேட்டா மற்ற விஷயங்கள்லாம் செய்யும். அதாவது இதுல ஏஐட தாக்கம் நிறைய இருக்கு. நம்ம இந்த பிரீமியம் குரூப்ல இந்த பெசிவ் இன்கம்ல ஏஐட தாக்கம் நிறைய இருக்கு. ஓகேயா. ஸோ அதைத்தான் நம்ம இங்க மெயினா படிக்க போறோம். ஓகே. இதுல வந்து ரிஸ்க் குறையும். ஸோ இப்படி இருக்கிற ஒரு எங்களுடைய ஸ்டூடெண்ட் ஒரு ஆள்கிட்ட ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மர் ஒரு நாளைக்கு பாருங்க 43 நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பாருங்க, டெய்லி ஏர்னிங் ரிப்போர்ட்ஸ் அடோபி ஸ்டோக் கங்க்ராச்சுலேஷன் பேரு, அதுக்கப்புறம் 43.98 $. அப்ப பாருங்க, இது வந்து அவர் எதுவுமே செலவு நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் $39 இதுக்கு முதல் சேல் நடந்தது. அதுக்கப்புறம் $47. இப்போ வித்ரோல் ஒன்று போட்டாரு $20 மினிமம் வித்ரோல். இதெல்லாம் வந்து ஓட்டோவா கான்செப்ட் நடந்துகிட்டே இருக்கும். எங்களுக்கு என்னன்னா குவாலிட்டியான அசெட்டை வந்து நம்ம அப்லோட் பண்ண, அதுதான் நீங்களோட சக்சஸ். உங்களோட சக்சஸ் வந்து குவாலிட்டியான அசெட்ஸை அப்லோட் பண்றது. அது எப்படிங்கிற முறையை தான் நாங்கள் கிளாஸ்ல படிப்பிக்கிறோம். இங்க வந்து லைவ் கிளாஸஸ் நடக்கும், ஒர்க்கிங் வீடியோ குரூப் எக்ஸஸ் இருக்கும், அதே மாதிரி உங்களோட சீனியர்ஸ்ல சப்போர்ட் கிடைக்கும். நீங்க மினிமம் 30,000 நீங்க லைஃப் லாங் எக்ஸஸ் எடுக்கலாம். ஒருவேளை நீங்க மினிமம் 30,000 பண்ணா அதை டபுள் பண்ற ட்ரிக்ஸ் சொல்லுவோம். இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா நாங்கள் ஷேர் பண்ணிட்டே இருப்போம். நீங்க ஜஸ்ட் எங்களை ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். ஓகேயா. ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ இதுல ஸ்டாண்டர்ட் பிரீமியம் 2 கான்செப்ட் இருக்கு. அதே மாதிரி இதுல கிளாஸஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்க ஒர்க்கிங் வீடியோ குரூப், அதே மாதிரி லைவ் கிளாஸஸ் எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி ஒரு மென்டர் கீழ இருந்து ஒரு கம்யூனிட்டியோட சேர்ந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணா கட்டாயமா நீங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி இல்லைனாலும் தேடுங்க, நீங்க யூடியூப்ல தேடுங்க, அடோபி ஸ்டாக் ஏர்னிங், ஷட்டர் ஸ்டாக் ஏர்னிங் தேடி அதை படிச்சு கொள்ளுங்க. அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் இது என்ன விஷயம். ஸோ அதை வச்சு நீங்க என்ன செய்யலாம், உங்களை க்ரோத் பண்ணி கொள்ளலாம். எங்களோட கிளாஸ்ல நீங்க எக்ஸஸ் எடுத்து படிக்கத்தான் வேணும்னா தயவு செய்து இது பண்ணலாம். ஆனால் பெசிவ் இன்கம் ஒன்றும் உருவாக்கி எடுங்க. ஓகே. ஸோ கிளாஸ் சம்மந்தமான மோர் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப் கனெக்ஷன் வாட்ஸ்அப் பண்ணுங்க. கூகுள் வந்து வெல்ஃபீச்சர் அகாடமி சர்ச் பண்ணுங்க. எங்களுக்கு சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வரும், அதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் வெல்ஃபீச்சர் அகாடமி யூடியூப் சேனல் வரும். அதில் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு, எமது பாடநெறிவான வேலைகள் காணப்படும். அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. சுமார் 200க்கும் மேற்பட்ட வீடியோஸ் இருக்கு, லைவா ஒர்க் பண்ணிட்டு போட்டிருக்கேன். ஸோ அந்த கான்செப்டை நீங்க பார்த்துக்கொள்ளலாம். ஸோ எல்லாமே டிரான்ஸ்பரண்டா இருக்குது. நல்லா அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு மெச்சூரிட்டியா இருந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சூட்டபிளான பர்சன்டா கட்டாயமா வெல்ஃபீச்சர் அகாடமி ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. மோர் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப் கனெக்ஷன் வாட்ஸ்அப் பண்ணுங்க.